வார்த்தை அதாவது எப்படி என்றால் அஸ்லாபுரத்துக்கு ஒரு வேந்தன் அவன் ஆட்சி நான் கோடான கோடி வார்த்தை சொல்லி பார்த்தேன் தர்மதனை இந்த சூழ்ச்சி செய்ய வேண்டாம் இந்த கொடுமை செய்ய வேண்டாம் எத்தனையோ கோடான கோடி வார்த்தை சொன்னேன் அவன் ஆட்சியா இருக்கிறது நான் அவங்க இருக்கிறேன் அந்த நாட்டில் இருக்கிறேன் அவன் பேச்சுதான் நான் கேட்க முடியும் நீதி இது நேர்மை இதுன்னு சொன்னாலும் அவன் செய்துதான் செய்வான் என்ன செய்வாரு நீங்க காலகம் சென்று 12 வனவாச ஓராண்டாக்கி அவச கைத்து திருப்பி இந்த நாட்டுக்கு வருவீங்க இந்த நாட்டை நீங்களே ஆளுவீங்க அதாவது அந்த போட்டியாளர்களை சத்திரை இரண்டு வர வைத்து சூதுமலை வெட்டி சூதாடி நாடு நகரமெல்லாம் பறித்து தேவையாக போச்சாடி அங்கத்திலே இருக்கக்கூடிய சேவையான அதை கலங்கி 12 வருஷம் 1 வருஷம் பஞ்சாத வாசம் 13 கைக்கு வந்தால் உங்கள் நாடு அப்படி எல்லாம் பார்த்துருந்தீர்கள் இப்ப நாட்டை விட்டு காலம் நான் துரியனுக்கு சொன்ன பல கோடி சொல்ல சூழாட வேண்டாம் என்று பல கோடி நடுவர்கள் அப்பாவி மக்கள் ஒன்றும் தெரியாது பல கோடி சொல்லியிருக்கேன் வார்த்தை கேளாமல் அமித்தமா ஆடிவிட்டான் ஆனா எங்கு சென்றாலும் காணலுக்கு எங்கு சென்றாலும் மலமேல் நெல் விளைகிறது மலமேல் அது எங்கு வந்தான் வந்தா கூட உண்டான என்று சொல்றது ஒழுங்குதான் வந்தான் அதுபோல் காணகத்தில் எங்கு சென்றாலும் கடைசியாக நாட்டை ஆற போது தான் தெரியும் தர்மம் வெள்ளம் அதர்மம் அதர்மம் அறியும் தர்மம் வெல்லும் ஒருபோதும் பொய் என்று எப்பொழுதும் செல்லாது நீதான் உண்மை அதுபோல் பாண்டவர்கள் நீங்கள் அதுபோல் ஒரு சட்ட காலம் இருக்க அது கடந்து நீங்க தான் நாட்டாள போய் ஜோடி போகணும் அப்படியே பாஞ்சாலி ஞானத்தில் பெண்ணாக பிறந்து பாஞ்சல் கைவிட்டு ஐவரை மணந்து பள்ளியில் அமர்ந்து எதா பெண்ணா பிறந்தா வாழ்வு சில காலம் தாழ்வு சில காலம் பெண்ணாக பிறந்தால் வாழ்வு சில காலம் வாழ்வு சில காலம் தாழ்வு சில காலம் ஒரே ஒரு வாழ்க்கை எப்போதும் வாழ முடியாது தற்போது துன்பத்தை அனுபவிக்கிறார் துன்பத்தை அனுபவிக்கலாம் கடைசியில நல்லா இருப்பீங்க அதுபோல் ஐவரோடு ராமன் இருக்கிறது சீதைக்கு அயோத்தி ராமன் சீதைக்கு அயோத்தி என்பார்கள் அதுபோல் எங்கு சென்றாலும் கடைசியில் அந்த 16 காணகம் சென்று அந்த காணகத்தை கழித்து 10 நாள் வர வேண்டும் சென்று வாருங்கள்
என்றால் அசுராபுரத்திலே இருக்கக்கூடிய பதக்கங்கள் அண்ணன் ஆமா அந்தவளோ கைப்பட விகிதத்தை உடனே கொஞ்சத்திலே ஒப்படைத்தார். ஆமா ஏன் தெரியுமா? அதாவது வழக்காவை கொண்டு போய் பாண்டவத்திலே ஒப்படைப்பா என்று அதற்கு நம்பிக்கை. ஆமா ஆமா விளக்கங்களுக்கு மதிப்பு கொடுத்து கொண்டு வந்த காப்பாற்றிட்டேன். ஏன் தெரியுமா? அன்று வளர்த்த மாளிகையிலே இரவு நேரத்தை புரிய வைத்தான் பாரு. ஆமா அப்போது என்ன தெரியுமா புரிய வைத்துட்டாங்க மாளிகை. ஆறாவது 5 பேர் 6 பேரும் தயாரை காப்பாற்றிக் கொள். ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு இந்த சுரங்கப்பாதை கொண்டு வந்து அதாவது காப்பாற்றி விடுறாங்க. பார்த்தோண்டா அது இருந்தா நாங்க இழந்திருப்போம் அந்த மாளிகை. ஏன் மந்திருப்போம் முடியாது. அப்பேற்பட்ட உதவிகளை செய்திருக்கிறோம். இப்ப செய்திருப்பதோ அதாவது வண்ணக்காக செய்திருக்கேன். இப்ப செய்திருப்பது வண்ணக்காக. ஆமா சரி இருக்கட்டும். ஒப்படை இருக்க போலே வார்த்தையை கேட்டு எனக்கு மதிப்பு கொடுத்து வந்தோ மஸ்னாபுரம் மஸ்னாபுரத்துக்கே வந்து அவர்களை வந்தவற்றை காட்டி அந்த மண்டபத்திலே சூழவனை இறக்கி சூதாடி நாடு நகரம் எல்லாம் படித்து அதுவும் இல்லாமல் வெடித்து பெண்ணென்று மாறாமல் அவர்களை வேடையிலே இலக்கிய கட்டிலே இருக்கக்கூடிய சோதனை கலைந்து அதாவது 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அஞ்சாத வருஷம் 13 கழித்து வந்தால் நாடு இல்லை என்ற நாடு அப்படி உத்தரவு கொடுத்து உச்சிருக்கை இணைவி ஒப்படைத்திருக்கிறார். செல்வதோ காரணோ வருவோமோ திரும்பி வரமாட்டோமோ எங்களுக்கு தெரியாது. ஒரு நேரம் அங்கே இருந்தாலும் இருந்து விடலாம். இல்ல ஆண்டவனுடைய தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் உயிரே இருந்தாலும் இருக்கலாம். ஆமா அப்படியே லோகலா இப்ப காரண புறப்பட பண்ணும். அதற்காக ஆசீர்வாதங்களுக்கு வேண்டும் இல்லையா? அந்த தெய்வீக சபையில அவன் கொஞ்சமா நெஞ்சமா கருணை செய்திருக்கிறான். துரியானுடைய தம்பியே இளையவன் வெக்கனன் அண்ணவன் ஒருவன் எழுதுதான் அந்த தெய்வீக சபையில கேட்டான். அண்ணா அண்ணவர் யார்? நமது சிறிய தந்தை குமாரனை வச்சு அண்ணவரை சூரியன் நிற்க வச்சு சூது சட்டான் ஆட வேண்டாம், ஆடு வேறத பறிக்க வேண்டாம். அந்த தெய்வீக சபையில் எடுத்து சொன்னவன் யார்? துரியனுடைய தம்பி இளையவன் வெக்கனன். என்ன தெரிவித்தான்? ஏன்னா எப்படி என்று நீயா இளையவன் எச்சப்பாடு அருந்தவன். நீ இப்படி நீ சொன்ன உன்னுடைய வார்த்தை நான் கேட்பதா? அப்ப என் தெய்வீக சபையை விட்டு அண்ணன் வெளியே தள்ளி விட்டான். அந்த நேரத்தில் அண்ணன் தப்பு செய்துவிட்டு தவத்தைக்கு சென்று விட்டான். அண்ணா நீங்க செய்யக்கூடியது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு யுத்தமே சித்தமனை நடக்க போகிறேன். அந்த யுத்தத்தை நாம் அனைவருமே மாற போகிறோம். நான் இப்போதே தவத்தை செய்கிறேன் அப்படி என்று சென்று விட்டான். ஆமா இந்த நேரத்திலே ஆண்டவன் எப்படி ஆகிவிட்டானோ அதே போல் சென்று ஆண்டவன் துணை கொண்டு இந்த வெற்றியோடு சென்று வருகிறோம். அப்பா இந்த வார்த்தை நல்லதாக ஒரு வார்த்தைப்பா. முன்னாலே நாங்கள் முடிப்பை சொல்லிட்டோம். இப்போ கண்டிப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் நன்றாக பொறுக்கும். இந்த வார்த்தையை வெற்றியோடு மறுபடியும் வந்து நல்ல ஆள வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதோ வாழ்க்கை அப்பா மண்ணை கொடுத்தது நல்ல வார்த்தை. ஏன்னா சிரஞ்சீவி பாண்டவருக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தை நீ கட்டுப்பட்டு அவருக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து நாங்கள் அசுவாபுரம் வந்தோம். எப்படி வேண்டியது சரி உன்னுடைய வார்த்தையோ படுத்தி விட்டாரோ நிறைய போதும். அதற்கு